அப்போ இந்த டீச்சர் எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீச்சிங்னா என்ன, அதோட மீனிங் என்ன, அதோட ரிலேஷன்ஷிப், டீச்சிங் ரிலேஷன்ஷிப் வித் எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சு வரோம் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், டீச்சருக்கான குவாலிட்டிஸ் என்ன, டீச்சிங்னா என்ன, அப்போ எல்லாத்தையும் நம்ம நினைஞ்சிடலாம் பார்த்துடலாம். டீச்சிங் மீன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சிங்னா என்ன, ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான இன்ட்ராக்ஷன், அதான் என்ன சொல்றோம் நம்ம டீச்சிங் அப்படின்னு சொல்றோம். இட் டெவலப்ஸ் திங்கிங் பவர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இட் டெவலப்ஸ். அப்போ டீச்சர் வந்து டீச் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸோட இந்த திங்கிங் பவர்ஸ் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் டெவலப் அதிகமாக என்ன செய்யுது, அவங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி வந்து என்ன செய்யுது, டெவலப் ஆகுது. ஸோ ஹீ ட்ரைஸ் இஸ் பெஸ்ட் டு மேக் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்னா எவ்வளோக்குள்ள முயற்சி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்யணும், புரிய வைக்கணும். அதுதான் ஒரு பெஸ்ட் டீச்சர். ஹீ ட்ரைஸ் இஸ் பெஸ்ட், எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், பெஸ்ட்டாக டீச் பண்ணி ஸ்டூடெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். இட் இஸ் அ ப்ரொஃபஷன். டீச்சிங்கிறது இஸ் அ ப்ரொஃபஷன் தட் லைஸ் அட் த ஹார்ட் ஆஃப் லேர்னிங் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் அண்ட் தேர் சோசியல், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ இது ஒரு ப்ரொஃபஷன். அப்போ எல்லாருடைய குழந்தைகளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். அதே போல லேர்னிங் ஆஃப் ஹார்ட் ஆஃப் லேர்னிங் ஆஃப் சில்ட்ரன், யங் பீப்புள். அதே போல டீச்சிங்கிறது இந்த சோசியல், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதுக்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த டீச்சிங். ஒரு ஸ்கூல் இல்லை அப்படின்னாச்சுன்னா இப்போ அந்த சொசைட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ஸ்கூலில் வந்து என்ன செய்றாங்க, நல்ல செயல்களை வந்து மாணவர்களுக்கு படித்து கொடுக்கும்போது, அவன் பெரிய மனிதனாக வரும்போது, பெரிய ஒரு ஆளாக வரும்போது என்ன செய்றாங்க, சொசைட்டியில் அவனுடைய கேரக்டரை என்ன செய்வாங்க, பிரதிபலிக்கும். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு அதர். பாருங்க, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு அதர். டீச்சிங்கிறது என்ன, எஜுகேஷன் டு others. The teacher uses different method for giving best knowledge to his students. ஒரு டீச்சர் என்ன செய்யறாப்புல, எந்த விதமா எந்தெந்த மெத்தட்லாம் இருக்கோ எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல அறிவை வந்து வழங்குறாங்க. அதுதான் வந்து என்னது டீச்சிங். டீச்சர் யூசஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் கிவிங் பெஸ்ட் நாலேஜ் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதோட நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ டீச்சிங்னா என்னங்கிற பார்த்துட்டோம். அப்போ இட்ஸ் ஒரு என்ன செய்யுது, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் பார்க்கணும். டெவலப் திங்கிங் பவர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி பார்த்தோம். இட் இஸ் அ ப்ரொஃபஷன் லைஸ் அட் த ஹார்ட் ஆஃப் லேர்னிங் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள். அதே போல இந்த டெவலப்மெண்ட், சோசியல், கல்ச்சரல், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது டீச்சிங். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு அதர்ஸ். டீச்சர் வாஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபார் கிவிங் பெஸ்ட் நாலேஜ் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக். டீச்சிங்கோட நேச்சர் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. டீச்சிங் இஸ் அன் ஆர்ட் டு கிவ் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ் வித் எஃபெக்டிவ் வே. இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. ஒரு ஆசிரியர் எவ்வாறு தங்களுடைய மாணவர்களுக்கு இந்த அறிவை வந்து கொடுப்பது, அது ஒரு கலை. டீச்சிங் இஸ் அன் ஆர்ட் டு கிவ் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ் with effective way. It is a continuous process. டீச்சிங்கிறது வந்துட்டு ஒரு continuous process. Teaching encourages students to learn more and more. Teaching encourages students to learn more and more. Teaching is a tool to help students to adjust himself in society and its environment. அப்போ டீச்சிங் பாருங்க எங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. மாணவர்களுடைய அந்த சொசைட்டில எவ்வாறு அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அது ஒரு என்வரான்மெண்ட், எல்லா சூழ்நிலைகளையும் எவ்வாறு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது அப்படிங்கிறத இது வந்து என்ன செய்யுது, கொடுக்குது. அதாவது டீச்சிங். த மெயின் கேரக்டர் ஆஃப் டீச்சிங் இஸ் டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங். முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இது த கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங். த டீச்சர் என்கரேஜஸ் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் திங்கிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை செய்து இந்த டீச்சர் ஏற்படுத்தி கொடுக்காங்க. நேச்சர்.
இப்போ டீச்சரோட நேச்சர் என்ன அதுதான், திங்கிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுதான் ஒரு டீச்சரோட முக்கியமான வேலை. இப்போ டீச்சர் ஒர்க்ஸ் டு சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கார்டிங் டு த நீட் ஆஃப் த சொசைட்டி. ஒரு டீச்சர் என்ன செய்யணும், இந்த சொசைட்டிக்கு என்ன தேவை, சொசைட்டிக்கு எந்த மாதிரியான மாணவர்கள் தேவை, அதுக்கு தகுந்தப்ப என்ன செய்யணும், டீச்சர்ஸ் வந்து என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். டீச்சர்ஸ் ஒர்க்ஸ் டு சேஞ்ச் த பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் என்ன செய்யணும், சேஞ்ச் பண்றதுக்காக ஒர்க் பண்ணணும். இப்போ எதுக்கு, அக்கார்டிங் டு நீட் ஆஃப் த சொசைட்டி, சொசைட்டிக்கு என்ன தேவைப்படுதோ, எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதுக்காக என்ன செய்யணும், டீச்சர்ஸ் ஒர்க். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் சிஸ்டம். அப்போ டீச்சிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்ஸ், டீச்சிங் லேர்னிங்ல ஒரு மெயின் பார்ட்ஸ். இப்போ டீச்சர் இஸ் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு த growth and development of the students who come in contact with him. பாருங்க, able to contribute to the growth and development of the students who come in contact with him. யாரெல்லாம் ஒரு ஆசிரியரிடம் போய், யாரெல்லாம் எந்த ஒரு மாணவன் ஆசிரியரிடம் போகும் பொழுது பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் who come in contact with him, என்ன செய்யணுமா, டீச்சர் இஸ் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் டு த growth and development of the students. அப்போ அந்த ஸ்டூடெண்டோட growth and development என்ன செய்யணும், ஆசிரியர் வந்து என்ன செய்யணும், ஏதாவது முயற்சி செய்யணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும். He has sound knowledge of the subject. அப்போ ஒரு டீச்சருக்கு என்ன செய்யணும், அவரு நடத்தக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு சவுண்ட் நாலேஜ் என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ there are 4 dimensions: teachers competence, teachers efficacy, teachers enthusiasm, teachers moral. இந்த டீச்சர்ஸ் காம்படன்ஸ் அப்படின்னா நினைப்பாரு, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி காம்பினேஷன் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் enabling the teacher to act professionally and appropriately in a situation. அப்போ டீச்சர்ஸ் காம்படன்ஸ்ங்கிறது என்ன, காம்பினேஷன் ஆஃப் ஆல், காம்பினேஷன் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் சேர்ந்து enabling the teacher to act professionally. ஓகே, அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு டீச்சரை ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சரா என்ன செய்யுது, மாற்றி விடுது. அதே போல பாருங்க, டு ஆக்ட் ப்ரொஃபஷனலி அண்ட் அப்ராப்ரியேட்லி இன் சிச்சுவேஷன் தகுந்தாப்புல ஒரு ஆசிரியர் வந்து எவ்வாறு செயல்படணும், அதான் வந்து இந்த டீச்சர்ஸ் காம்படன்ஸ். அடுத்து டீச்சர்ஸ் எஃபிகேசி. டீச்சர்ஸ் பிலீவ் in their ability to effectively handle the task and challenges related to their professional activity. அப்போ டீச்சர்ஸ் என்ன செய்றாங்க, பிலீவ் பண்றாங்க அவங்களுடைய எபிலிட்டி. டீச்சர்ஸ் பிலீவ் இன் தேர் எபிலிட்டி, அவங்க எஃபெக்டிவாக அந்த கிளாஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, பிலீவ் பண்றாங்க. அண்ட் சேலஞ்சஸ் ரிலேட்டட் டு தேர் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி, எந்த ஒரு சேலஞ்சஸ் என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். சரிங்களா, அதான் வந்து டீச்சர்ஸோட பிலீஃப்ஸ். இதுதான் இந்த டீச்சர்ஸ் எஃபிகேசி. அது டீச்சர்ஸ் என்தூசியாஸ்டிக். டீச்சர்ஸ் மஸ்ட் பி வெரி என்தூசியாஸ்டிக். அவங்களுடைய வேலைகளை என்ன ரொம்ப என்தூசியாஸ்டிக்கா என்ன இருக்கணும். ஸோ டீச்சர்ஸ் மாரல், ஆசிரியர்களுடைய ஒழுக்கம். டீச்சர்ஸ் மாரல் இஸ் காம்பினேஷன் ஆஃப், இப்போ ஒரு ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம்ங்கிறது என்னன்னு பாருங்க, எல்லாம் சேர்ந்தது தான். சைக்காலஜிக்கல், பிசியாலஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ். இது எல்லாத்துலயும் என்ன செய்யணும், ஆசிரியர் வந்து ஒழுக்கமா இருக்கணும். இது மனதளவிலையும் ஒழுக்கமா இருக்கணும், உடல் சார்ந்த அளவிலும் ஒழுக்கமா இருக்கணும். என்விரான்மெண்டல், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்ன செய்யணும், ஆசிரியர் வந்துட்டு ஒழுக்கமா இருக்கணும்.